திருமணத் தடை நீங்க முருகப்பெருமானை நான் சொல்வதைப் போல் மட்டும் வேண்டி வாருங்கள், சீக்கிரம் திருமணம் நடைபெறும். திருமணத்தில் தடை, தாமதம் ஏற்படுவது என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாகும். திருமணத்தில் இருக்கும் தடையை விலக்கி நல்ல வாழ்க்கை துணை, மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை ஏற்பட நாம் பல பரிகாரங்களை செய்து வந்தாலும் சில நேரங்களில் பயனளிக்காமல் போயிருக்கும். அப்படிப்பட்டவர்கள் நான் சொல்வதைப் போல் முருகப்பெருமானை வேண்டி இந்த எளிய பரிகாரத்தை செய்து பாருங்கள். நிச்சயம் நல்ல வரன் உங்களை தேடி வரும், மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். இப்போ தான் நம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தேவையில்லை. வீடியோவை முழுவதும் கேளுங்க, உங்களுக்கு அது நல்ல பயனுள்ளதாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லாமல் பலரது வாழ்க்கையில் திருமணம் நடைபெறுவதில் தடை ஏற்படுவது மற்றும் தாமதம் ஏற்படுவது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் சிலருக்கு நல்ல வரன்கள் பல வந்தாலும் காரணமே இல்லாமல் திருமணம் முடியாமல் வரும். அனைத்தும் தட்டி போகும். இதற்கு காரணம் முன் ஜென்ம கர்ம வினைகள் தொடர்வதும் ஒரு காரணமாகவே இருக்கிறது. அதேபோல் செவ்வாய், வியாழன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் தடைபடும். நம் ஜாதகத்தில் சில சுப கிரகங்களால் தோஷம் ஏற்பட்டு இருந்தால் திருமணம் ஆனாலும் கூட நிம்மதி, மகிழ்ச்சி இல்லாமல் தொடர்ந்து பிரச்சனைகள், சண்டைகள், கணவன் மனைவிகளுக்கிடையே ஒற்றுமை இல்லாமல் பல பிரச்சனைகள் வரும். கணவன் மனைவி பிரிந்து வாழ்வது போன்ற பிரச்சனைகளும் ஏற்படும். இவை அனைத்தும் நம் முன்ஜென்ம கர்ம வினைகளாலோ அல்லது தோஷங்களாலோ இப்படி திருமண தடை, தாமதங்கள், பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படும். இப்படிப்பட்ட தடை, தாமதம் விலக முருகப்பெருமானுக்கு ஒரு எளிய பரிகாரத்தை தினமும் செய்து வந்தால் தோஷங்கள் விலகி திருமண வரம் விரைவில் கிடைக்கும். முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை மற்றும் கிருத்திகை நட்சத்திரம் வரும் நாட்களில் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். பரிகாரத்தை செய்ய துவங்குவது மிகவும் விசேஷமானது. வீட்டில் உள்ள முருகன் படத்திற்கு முன் ஒரு நெய் அகல் விளக்கு ஏற்றி வைத்து இந்த நான் சொல்லும் மந்திரத்தை தினமும் 11 முறை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கூறி வர வேண்டும். அப்படி வந்தால் எப்பேற்பட்ட தடை, தாமதம் மற்றும் வரன் அமைவதில் பிரச்சனை இருந்தாலும் அவைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம், இந்த மந்திரத்தை நான் இந்த வீடியோவில் வார்த்தையாக கொடுத்துள்ளேன், அதை பார்த்து படித்துக் கொள்ளுங்கள். இந்த முருகப்பெருமானுக்குரிய சக்தி வாய்ந்த மந்திரத்தை தினமும் 11 முறை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நெய்விளக்கேற்றி முருகன் படத்திற்கு முன்பு நின்று மனதார சொல்ல வேண்டும். குறிப்பாக குமார தந்திரத்தில் இந்த மந்திரம் பயன்படுத்தப்படுகிறது. இதனுடைய சக்தி என்னவென்றால் நல்ல வாழ்வு, பாதுகாப்பு மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்காக உச்சரிக்கப்படும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரம் ஒவ்வொரு சொல்லுக்கும் மிகவும் பவர் இருக்கிறது, நல்ல சக்தி இருக்கிறது. எனவே கவனமுடனும் முருகன் மீது ஆழ்ந்த பக்தியுடனும் சரியான முறையில் உச்சரித்து வந்தால் நீங்கள் நினைத்த காரியம் பார்க்க முடியாத அளவிற்கு பல அற்புத மாற்றங்களை உங்கள் வாழ்வில் நிகழ்த்தும். இந்த மந்திரத்தை சாதாரண நேரத்தில் சொல்வதை விட பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நெய்விளக்கு ஏற்றி, அதுவும் பசும் நெய்யில் ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்லி வந்தால் விரைவாக அற்புதமான பலன் நமக்கு கிடைக்கும். இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் முருகப்பெருமானின் அருள் நமக்கு நேரடியாகவே கிடைக்கும். முருகனும் நம் கனவில் அடிக்கடி வருவார். பொதுவாக ஓம் நமோ குமாராய நமக என்று நாம் சொல்லுவோம். இதில் அது கூடவே குறிப்பிட்ட கிங் என்ற வார்த்தை பீஜ மந்திரத்தை சேர்ப்பதன் மூலம் அந்த மந்திரத்திற்கு அதிக பவர், சக்தி அதிகரிக்கிறது. இந்த மந்திரத்தை உங்களால் உச்சரிக்க முடியவில்லை என்றால்
நீங்கள் எழுதி வந்தாலும் போதும். 11 முறை எழுதி வாருங்கள். அப்படி நீங்கள் 4, 5 முறை எழுதும்போதே அந்த மந்திரம் உங்களுக்கு மனப்பாடமாக மாறிவிடும். பின்னர் நீங்கள் தினமும் சாமி கும்பிடும்போது, பூஜை வைக்கும்போது முருகனுக்கு நீங்களே சொல்லலாம். இப்படி சொல்லி வாருங்கள். முருகனின் அருள் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு சீக்கிரம் நல்ல வரன், நல்ல குடும்ப வாழ்க்கை, கல்யாணம் முடிந்த உடனே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அனைத்தும் விரைவில் வந்து சேரும். மட்டுமல்லாமல் தினமும் வியாழக்கிழமைகளில் சிவன் மற்றும் பார்வதிக்கு முல்லை மலர் சாத்தி வழிபட வேண்டும். வெள்ளிக்கிழமைகளில் அம்மாள் சன்னதியில் 2 அகல் விளக்குகளை நல்லெண்ணெய் ஊற்றி 2 மருதாணி இலைகளை அதில் இட்டு தீபம் ஏற்றி வந்தால் சீக்கிரம் அந்த திருமணத்திற்கு வரும் தடைகள் விலகும். மருதாணி இலைக்கு நல்ல சக்தி இருக்கிறது, தடைகளை நீக்கும் சக்தி. குலதெய்வ கோயிலுக்கு சென்று மஞ்சள் கயிறு கட்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும். வியாழக்கிழமைகளில் ஏழை பெண்களுக்கு மஞ்சள் நிற ஆடை மற்றும் இனிப்பு பழங்களை தானமாக வழங்க வேண்டும். இவ்வாறு நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் உங்களை பிடித்த தடைகள், திருமணத்திற்கான தடைகள் அனைத்தும் விலகி மங்களகரமான வாழ்க்கை சீக்கிரம் அமையும். முருகனை கைவிடாதீர்கள். யாருக்கெல்லாம் முருகனை பிடிக்குமோ நம் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.